क्लास 8 नई बाल सुलभ माला புக்ல poem 4 यह है भारत देश हमारा. இது நம்முடைய பாரத நாடு. இந்த poem வந்து was written by the great Tamil poet Subramania Bharati. कविता प्रवेश. poem introduction. यह कविता यह है भारत देश हमारा कवि सुब्रमण्य भारती के द्वारा रचित है, जिसकी कुछ पंक्तियां ही इस पाठ में ली गई हैं. The poem பேரு यह है भारत देश हमारा. This poem was composed by the poet சுப்பிரமணிய பாரதி. அதில் வந்து அவர் எழுதின போயமில் few lines தான் இந்த பாடத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. इन पंक्तियों में भारत की सांस्कृतिक, साहित्यिक, प्राकृतिक, भौगोलिक और पौराणिक विशेषताओं का सुंदर वर्णन करके उन्होंने भारत देश की गौरव गाथा को दर्शाया है. இந்த லைன்ஸில் இங்கே கொடுக்கப்பட்ட ஃபியூ லைன்ஸ் இருக்குல்ல, அந்த போயமோட லைன்ஸு, அதில் இந்தியாவோட கல்ச்சுரல், லிட்ரரி, நேச்சுரல், ஜியாகிரபிக்கல், மித்தாலஜிக்கல் சப்ஜெக்ட்ஸு அது வந்து நல்ல அழகாக டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க போயட்டை. ஸோ நம்ம அது வழியாக பாரத தேசத்துடைய ப்ரைடு, பெருமைக்கான நிறைய ஸ்டோரிஸ்லாம் ஹியஸ் ஷோடு. कवि परिचय. इंट्रोडक्शन टू द पोएट. सुब्रमण्य भारती का जन्म तमिलनाडु के एटयपुरम में 11 दिसंबर 1882 को हुआ था. सुब्रमण्य भारती was born in तमिलनाडुல एटयपुरத்தில் பிறந்தாரு on 11th December 1882. उनकी शिक्षा திருநெல்வேலி में हुई थी. அவருடைய படிப்பு, எஜுகேஷன் எல்லாமே திருநெல்வேலியில் தான் அவர் படிச்சாரு. वे अत्यंत मेधावी छात्र थे. அவர் வந்து he was a very brilliant student. जब वे 11 वर्ष के थे तब उनकी काव्य प्रतिभा से प्रभावित होकर वहाँ के राजा ने उन्हें भारती की उपाधि प्रदान की. அவருக்கு வந்து போயட்டுக்கு 11 இயர்ஸ் ஓல்டு, அப்போ அவருக்கு 11 வயசு இருக்கும் போது அவரோட போயட்டிக் டேலண்டால் இம்ப்ரெஸ் ஆகி அங்கே உள்ள ராஜா அவருக்கு பாரதி அப்படிங்கிற டைட்டில் அந்த ராஜா தான் இவருக்கு கொடுத்தாரு ஆக்சுவலாக. जब वे 5 वर्ष के थे तब उनकी माता की मृत्यु हो गई थी. ஸோ பாரதிக்கு 5 வயசு இருக்கும் போதே அவங்க அம்மா வந்து இறந்துட்டாங்க. और 16 वर्ष की अवस्था में उन्होंने अपने पिता को भी खो दिया था. ஸோ அவருக்கு 16 வயசு இருக்கும் போது அவர் வந்து தன்னுடைய அப்பாவையும் இழந்துட்டாரு. बनारस जाकर उन्होंने हिंदी और संस्कृत का अध्ययन किया. ஸோ பனாரஸ்ங்கிறது ஒரு சிட்டி. ஸோ அங்கே போயிட்டு அவர் ஹிந்தியும் சான்ஸ்கிரிட்டும் அங்கே வந்து படித்தார். भारती तमिल भाषा के ही नहीं बल्कि हिंदी और संस्कृत भाषा के भी ज्ञाता थे. ஸோ பாரதி வந்து தமிழ் பாஷையில் லாங்குவேஜில் மட்டும் அவர் வந்து ஸ்காலர் கிடையாது, ஹிந்தி ஆஸ் வெல் அஸ் சான்ஸ்கிரிட் இன்னும் ரெண்டு லாங்குவேஜஸ்லையுமே ஹி வாஸ் அ லேர்ன்டு ஸ்காலர். நல்லா வந்து ஹி வாஸ் நாலேஜபிள். उन्होंने दैनिक पत्रिका इंडिया और साप्ताहिक पत्रिका बाल भारती का संपादन किया. அவர் வந்து டெய்லி மேகசின் கால்டு இந்தியா, அதுக்கப்புறம் வீக்லி மேகசின் கால்டு பால் பாரதி, இந்த ரெண்டுத்துலேயும் அவர் எடிட்டிங் ஒர்க் பண்ணார், எடிட்டராக பணிபுரிந்தார். अपनी पत्रिकाओं में उन्होंने अंग्रेजों की नीतियों को उजागर किया था, जिसके कारण अंग्रेजों ने इंडिया दैनिक पत्रिका का प्रकाशन बंद करवा दिया. ஸோ பாரதி வந்து தன்னுடைய மேகசின்ஸில் பிரிட்டிஷ், அப்போ வந்து பிரிட்டிஷ் தானே ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த பிரிட்டிஷோட பாலிசிஸ் எல்லாத்தையுமே வெட்ட வெளிச்சமாக்கி எக்ஸ்போஸ் பண்ணி காமிச்சிட்டாரு தன்னுடைய மேகசின்ஸ்லாம். ஸோ அதன் காரணமாக பிரிட்டிஷ் வந்து அந்த டெய்லி மேகசின் இந்தியான்னு இருக்குல்ல, அந்த டெய்லி மேகசின் இந்தியாவை அவங்க அதோட பப்ளிகேஷனை ஸ்டாப் பண்ணிட்டாங்க பிரிட்டிஷ். उनकी कविताओं में राष्ट्रभक्ति कूट कूट कर बरी हुई है. ஸோ அவருடைய போயம்ஸில் எல்லாத்துலேயுமே வந்து தேசப்பற்று, பேட்ரியாட்டிசம் வந்து ததும்ப நரம்ப ஃபுல்லாக இருந்தது. भारती कवि होने के साथ साथ भारतीय स्वतंत्रता संग्राम में शामिल सेनानी, समाज सुधारक, पत्रकार तथा उत्तर भारत और दक्षिण भारत के मध्य एकता के सेतु के समान थे. ஸோ அவர் பாரதி வந்து போயட் மட்டும் இல்லாமல் கூடவே வேறு என்னென்ன ரோல்லாம் ப்ளே பண்ணாருன்னா, இந்தியன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளில் அவர் ஒரு முக்கிய பங்கு, ஹி வாஸ் எ கிரேட் ஃபைட்டர். ஸ்ட்ரகிள்காக, ஃப்ரீடம்காக அவர் ஸ்ட்ரகிள் பண்ணார்.
அப்புறம் he was also a social reformer. சமூகத்துல என்னென்னலாம் அநியாயம் நடக்குதோ அதை எதிர்த்தும் அவர் வந்து குரல் கொடுத்தார், அதாவது பெண்ணடிமை அந்த மாதிரி. அப்புறம் he was a journalist and நார்த் இந்தியாவுக்கும் சவுத் இந்தியாவுக்கும் நடுவில் ஒரு ஒற்றுமையின் பாலம், அதாவது பிரிட்ஜ் மாதிரி he was also playing that role. यह है भारत देश हमारा महारथी कई हुए जहां पर. இந்த பாரத தேசம், நம்மளுடைய பாரத தேசத்துல தான் நிறைய கிரேட் மென் வேர் பார்ன், நிறைய மகாபுருஷர்கள்லாம் இங்கே தான் அவதரிச்சிருக்காங்க. यह है देश मही का स्वर्णिम ऋषियों ने तप किए जहां पर. இந்த பாரத தேசம் தான் இந்த ஹோல் வேர்ல்டுலயே இட்ஸ் ஷைனிங் லைக் கோல்டு, நல்லா அவ்வளோ ஜொலிக்குது. இங்கே நிறைய முனிவர்கள்லாம் அவங்க தவங்கள் செஞ்சு இங்கே நாடே வந்து நல்ல தவத்தின் அந்த புண்ணியம்லாம் இங்கே தான் இருக்குது. யஹே தேஷ ஜஹா நாரது கே குஞ்சே மதுமை கான் கபீதே. இந்த பாரத தேசத்துல தான் நாரதர் மாமுனிவர் இருக்கார்ல, அவருடைய இனிமையான தேன் போன்ற இனிமையான பாடல்கள்லாம் இங்கே தான் எங்கேயும் எதிரொலிக்குது, இங்கே தான் எல்லா இடத்துலையும் எக்கோ ஆகுது. யஹே தேஷ ஜஹாம் பர் பந்தே சர்வோத்தம் சாமான் சபீதே. இந்த பாரத தேசத்துல தான் நிறைய எக்ஸலண்டான திங்ஸ்லாம் இங்கே தான் செய்யறாங்க. வி ஆர் மேக்கிங் எக்ஸலண்ட் திங்ஸ், அதுவும் வித் லாட் ஆஃப் ஆர்ட் ஒர்க்ஸ், நிறைய கலைஞர்கள் ஆர்டிசன்ஸ்லாம் இங்கே தான் இருக்காங்க. यह है देश हमारा भारत पूर्ण ज्ञान का शुभ्र निकेतन. இந்த பாரத தேசத்துல தான் நிறைய மக்கள் நல்ல நாலேஜபிள், கம்ப்ளீட் நாலேஜபிள் பீப்புளெலாம் இங்கே தான் இருக்கிறாங்க. அவர் ஹோம் இஸ் ஆஸ் பியூர், இட்ஸ் ஒயிட். ஏன் நம்ம நாடை வந்து ஒயிட்டோட கம்பேர் பண்ணுறாங்கன்னா, ஒயிட் இஸ் அ சிம்பிள் ஆஃப் பீஸ், அமைதிக்கான அது ஒரு சிம்பிள். यह है देश जहाँ पर बरसी புத்ததேவ் கி கருணா சேத்தன். இந்த பாரத தேசத்துல தான் லார்ட் புத்தா ஹேஸ் ஷவர்ட் ஹிஸ் பிளெஸிங்ஸ். அவர் கருணை, he preaches kindness, right, compassion and kindness. ஸோ அது வழியா நமக்கு ஒரு இது என்லைட்மெண்ட் கொடுத்துருக்காரு. இங்கே தான் புத்தா, லார்ட் புத்தா ஹேஸ் அட்டைன்ட் என்லைட்மெண்ட், கான்ஷியஸ் பீயிங். है महान अति भव्य पुरातन गूंजेगा यह गान हमारा. நம்ம தேசம்தான் வெரி கிராண்ட் அண்ட் ஏன்ஷியன்ட், ரொம்ப வந்து ஏன்ஷியன்ட் கல்ச்சர்லாம் நம்ம நாட்டில் தான் இருக்குது, ஹெரிட்டேஜ்லாம் இருக்குது. ஸோ நம்மளுடைய இந்த பெருமைகள்லாம் இந்த பாட்டு மூலியமா எல்லா இடமும் ஃபுல் வேர்ல்டே எதிரொலிக்கட்டும். है क्या हमसा कोई जग में यह है भारत देश हमारा. இந்த உலகத்துல நம்ம தேசம் மாதிரி வேற எங்கேயாவது இடம் எங்கேயாவது இருக்குதா என்ன? இல்லவே இல்லை. இதுதான் நம்மளுடைய பாரத தேசமோட பெருமை. विघ्नों का दल चढ़ आए तो उन्हें देख भयभीत न होंगे. எந்த ஒரு தடைகள் ஒன்று சேர்ந்து திரண்டு வந்தா கூட அதை பார்த்து நாங்க பயப்படவே மாட்டோம். அதாவது எனிமீஸ் நம்ம கண்ட்ரியை அட்டாக் பண்ணா, ஒன்னா சேர்ந்து அட்டாக் பண்ணா கூட we won't be afraid. अब न रहेंगे दलित दीन हम कहीं किसी से हीन ना होंगे. இப்போ வந்து யாருமே நம்ம நாட்டுல இந்த மக்கள் வந்து ஒடுக்கப்பட்டவர்கள், அப்ரஸ்ட் பீப்புள் அந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேட் பண்றதோ, அல்லது இவங்க வந்து ஏழை புவர் பீப்புள் அப்படின்னு டிஃப்ரென்ஷியேஷனோ எந்த ஒரு பாகுபாடுமே கிடையாது. நோ ஒன் இஸ் இன்ஃபீரியர் டு எனி ஒன். யாருமே யாருக்கும் தாழ்ந்தவர்கள் கிடையாது. शुद्र स्वार्थ की खातिर हम तो कभी ना ओछे कर्म करेंगे. ஒரு சின்ன செல்ஃப் இன்ட்ரெஸ்ட், சுய லாபத்துக்காக கூட நம்ம நீச்ச காரியம் செய்யவே மாட்டோம் யாருமே. we won't do any mean work for the sake of small self interest. पुण्य भूमि यह भारत माता जग की हम तो भीख ना लेंगे. இந்த நாடு வந்து ஹோலி லேண்ட், புண்ணிய பூமி நம்ம பாரத நாடு. இந்த நாடு வந்து இந்த உலகத்துல எந்த ஒரு கண்ட்ரி கிட்டையும் நம்ம பிச்சை எடுக்க மாட்டோம். we won't beg any country in the world. என்ன சொல்றாங்கன்னா, we are self independent. நம்ம வந்து எல்லாமே இங்கேயே எல்லாமே கிடைக்குது நம்ம நாட்டுல. என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில். मिश्री मधु मेवा फल सारे देती हमको सदा यही है. நம்ம திருநாட்டுல என்னென்னலாம் கிடைக்குது எப்பவுமே, கற்கண்டு, தேன், ட்ரை ஃப்ரூட்ஸ், அப்புறம் ஃப்ரூட்ஸ் எல்லாமே இந்த நாடு நமக்கு தருது. கதலி, சாவல், அன்ன விவித்
அரு ஷீர் சுதாமை லுட்டா ரஹி ஹை. நம்ம நாட்டில் விதவிதமான வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் பனானாஸ், வாழை மரங்கள், அப்புறம் ரைஸ், ஃபுட் கிரைன்ஸ் எல்லாமே கிடைக்குது. அப்புறம் நல்ல இது பால் கிடைக்குது. ஸோ இவ்வளோ வளம் பொருந்திய நம்ம நாடு. ஆரிய பூமி உத்கர்ஷமய் யஹ் குஞ்சேகா யஹ் கான் ஹமாரா. நம்மளுடைய ஆரிய பூமியான நம்ம நாடு இட்ஸ் சுப்பீரியர், எல்லாத்தையோடையும் சிறந்த நாடு அப்படின்றத அந்த நம்ம இந்த பாட்டு மூலியமா நம்ம எல்லாருக்கும் சொல்லுவோம். இந்த ஹோல் வேர்ல்டுக்கே கேட்கும்படி எதிரொலிக்கும்படி சொல்லுவோம். கவுன் கரேகா சமதா இஸ்கி மஹிமாமயி யஹ் தேஷ் ஹமாரா. நம்ம நாட்டை மாதிரி ஈக்குவலான கண்ட்ரி இந்த உலகத்துல வேற எங்க இருக்குது? நம்மளுடைய நாடு தான் சிறந்த நாடு. இட்ஸ் a grand country. This poem is written by Subramania Bharati. हमने सीखा, what we have learnt. आज हमारा देश प्रत्येक क्षेत्र में प्रगति की राह पर चल रहा है. இன்னைக்கு நம்மளுடைய கண்ட்ரி வந்து எவ்ரி ஃபீல்டில் முன்னேற்றத்தின் பாதையை நோக்கி போயிட்டு இருக்கு. हमें भी देश के विकास में अपना योगदान देना चाहिए. நாமளும் நம்மளுடைய தேசத்துடைய டெவலப்மெண்ட்காக நம்ம கான்ட்ரிபியூஷன் கொடுக்கணும். हमें अपनी मातृभूमि से प्रेम करना चाहिए. we should love our motherland. अपने निजी स्वार्थ के लिए देश के सम्मान को बलि नहीं चढ़ाना चाहिए. நம்மளுடைய பர்சனல் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்காக நம்மளுடைய தேசத்துடைய மரியாதையை சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடாது, அதை பலிபீடத்தில் ஏற்றக்கூடாது. தேங்க்யூ.